சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பாலாஜி. சார், இப்போது தொடர்ந்து பல நாட்களாக பேசி வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். நாக்பூர்ல நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் 75 ஆண்டுகளுக்கு பிறகு இளையோர்களுக்கு வழிவிடணும், மற்ற தலைவர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது மோடியை குறித்து அவர் பேசியிருக்காருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு புறம் அவருக்கே அதை சொல்லிக்கிறாரு, ஏன்னா அவருக்கும் 75 வயது ஆகுது, அதனால அவருக்கும் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இது யாருக்கான மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜாக நான் பார்க்கின்றேன். ஒன்று, ஏன்னா இது ஆர்எஸ்எஸ் தலைவர், அவருக்கு செப்டம்பரில் அவருக்கும் 75 வயசு பூர்த்தியாகின்றது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் செப்டம்பரில் 75 வயசு பூர்த்தியாகின்றது. இதில் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், இப்போ ஆர்எஸ்எஸ் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய தலைவர்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் ஹெட்கேவார், அடுத்தது குருஜி கோல்வால்கர், இவங்களை தவிர மற்றவர்கள்லாம் அவங்களாம் கண்டினியூ பண்ணாங்க. அப்புறம் முடியலைங்கிற, ஃபிசிக்கலாக எங்களால் முடியலைங்கிற ரீசன்னால் ரஜுபையான்னு சொல்லப்படுகின்ற உயர்திரு ராஜேந்திர சிங் அல்லது மற்ற ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள், அவர்கள்லாம் அவங்களால முடியலைங்கிற காரணத்துக்காக, ஃபிசிக்கலி நாட் ஓகே அப்படிங்கிற காரணத்துக்காக, தேவரஸ் போன்றவர்கள், இவங்கெல்லாம் அப்படி தான் ஒதுங்கி போனாங்க. ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர் விரும்பிய நாள் வரை அப்படியே இருக்கலாம், அவருடைய கடைசி நாள் வரை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இதை பிஜேபி என்கின்ற கட்சியில் 2014 ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஒரு ஒரு எழுதாத விதி, அன்ரிட்டன் லா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, 75 வயசு பூர்த்தி ஆகிடுதுன்னா அவங்க அது ஆக்டிவ் அரசியலை விட்டு ஒதுங்கணும், அவங்க வழிகாட்டுதல் குழு அதுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் முதல்ல எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குன்னா, நஜ்மா ஹெப்துல்லா அவங்க காங்கிரஸ் முன்னாடி இருந்தவங்க, அதற்கு பிறகு பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க. மத்திய பிரதேஷ்லேருந்து அவங்க எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருக்கு 75 வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள ரிசைன் பண்ண வச்சு, அவங்களும் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மணிப்பூரில் கொண்டு போய் கவர்னராக போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இடத்துல திரு இலகணேசன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் எம்பியாக ஆனார். அவருடைய அந்த நஜ்மா ஹெப்துல்லா பீரியட் எவ்வளோ நாள் இருக்குமோ அது வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணார் ஆஸ் எம்பி. இவங்க எந்த இடத்துக்கு போனாங்கன்னா, திரு ஷண்முகநாதன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் மணிப்பூரோட கவர்னராக இருந்தபோது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார். யார்? நஜ்மா ஹெப்துல்லா. ஆகவே இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது மோடி அவர்கள், குறிப்பாக திரு எல்கே அத்வானி, அவரை ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூலெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவரையும் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் போன்றவர்களெல்லாம், பெரிய தலைவர்களெல்லாம் ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 75 வயசுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸப்ட் எடியூரப்பா, நம்ம கர்நாடகாவில் அவருக்கு 75 வயசு ஆன பிறகும் கூட ஒரு டேர்முக்கு அவர் பிரசிடெண்ட்டாக போட்டிருந்தாங்க. அது அவுட் ஆஃப் நெசசிட்டி. ஆகவே அன்ரிட்டன் லா தான் இது. பிஜேபியுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை, அல்லது கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பொது விதி இருப்பதாக கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் இந்த பொது விதியை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பிஜேபி தான். ஆகவே இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் உயர் திரு மோகன் பகவத் அவருடைய கூற்று என்பது நிச்சயமாக டுவர்ட்ஸ் நரேந்திர மோடி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அவருக்கு இப்போ
இந்த வருஷம் செப்டம்பரில் 75 வயசு ஆன உடனே அவர் அந்த பதவி விட்டு விலகிறது தான் நல்லது. ஏன்னா அந்த கட்சிக்கு மோடியை விட்டால் மோடி மோடி மோடின்னு ஒரு அவரை பற்றியே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த கட்சிக்கு அவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக மட்டும் இல்ல, உலக தலைவர்களில் ஒருவராக மோடி இருக்கிறார் அப்படின்றதான பாஜகவினுடைய வாதமா இருக்கு. அது எதவானா இருந்துட்டு போட்டோம் சார். அவர் இந்த ஊருக்காரதார சார். அவர் என்ன அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டா? அல்லது பிரேசிலில் ஒரு அவார்டு வாங்கிட்டார்னா அதனால் பிரேசிலுடைய பிரசிடெண்ட் ஆகிடுவாரா? அல்லது பேர் தெரியாத ஒரு நாடுகள்லாம் போய் அங்கெல்லாம் அவார்டு வாங்கி குவிச்சுட்டே இருக்காரு. அதுகளுக்கெல்லாம் இவர் தலைவராக ஆகிவிட்டாரா? நான் கேட்குறேன். அவர் இங்கே இருக்கிறதுனால தான் அங்கெல்லாம் போகிறாரு. அண்ட் மோரோவர் அவர் ஹீஸ் அ ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் இன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆல்சோ. இப்போ உலக அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இப்போ பாகிஸ்தானுக்கு நமக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த போர் முடிவு வரப்போகின்றதுன்னு நமக்கு முதல்ல சொன்னது யார்? ட்ரம்ப் சொன்னது. ரைட்டா? அவர் தானே சார் சொன்னார். அது யாரும் மறுக்கவே முடியாது. அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போரெல்லாம் நின்று போயிடுச்சு. அப்போ யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க? உங்கள் நாட்டினுடைய டிஃபென்ஸ் இஷ்யூவை கூட யார் டிட்டர்மைன் பண்ணுறா? அமெரிக்காவுடைய ட்ரம்ப் தான். அவர் திருப்பி நான் தான் பண்ணேங்கிறார். இவங்களால் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஸோ அது ஒரு வெரி பிக் ஃபெயிலியர். அப்புறம் உக்ரைன் போரை நிறுத்திப்படுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். நிறுத்தினாரா? அதேமாரி இஸ்ரேல் பிரச்சனையை தீர்த்து வச்சாரா? என்ன இப்போ பெருமைக்காக ஆசைப்பட்டு நான் அங்கேயும் இங்கேயும் போகிறது. ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளாவது எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போனால் தான் அவருக்கு உடம்பே சரியாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தன்னை டியூன் பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்படி எந்த இந்திய பிரதமரும் செய்யாத ஒரு காரியம். 25 நாடுகளில் அவங்களுடைய உயரிய விருதுகளை வாங்கி முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஐயோ, இந்த கேலி கூத்தான சமாஜம், கேவலமான விஷயம் சார். நீங்கள் ஒன்றும் பெரிய அவார்டெல்லாம் வாங்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் முக்கியமானது. உங்களுடைய செய்கை தான் முக்கியமானது. அங்கே போய் நின்று யாரோ எழுதியிருந்தாங்க, ஜெய்சங்கர் போய் முன்னாடி போய் பேசி எங்கள் பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது உங்கள் நாட்டினுடைய உயரிய விருது அவருக்கு தயவுசெய்து வழங்குங்கள் அப்படின்னு என்னவோ லாபி பண்ணுற மாதிரிலாம் செய்திகள் வருகின்றன. இதெல்லாம் என்ன பெரிய பெருமையா? என்ன விருதுக்கு வேண்டி கிடக்கு? நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? எல்லா விதத்துலையும் வெளிநாட்டு உறவெல்லாம் ஃபெயிலியர். இந்திய பொருளாதாரங்கிறது ஃபெயிலியராக இருக்குது. அப்புறம் ஊழல்னு இவங்க ஊழல் அவங்க ஊழல்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே இங்கே அந்த கட்சியில் 1008 ஊழல். அந்த கட்சியில் இந்த சிஏஜி ரிப்போர்ட் படி ஏராளமான ஊழல்களை பற்றி நாம் பேசலாம். அது நிறையா பேசியாச்சு. அதை பற்றி நம்ம விலாவாரியாகவும் பேசலாம். கட்கரியுடைய இந்த ரோடு ஓட்ட சமாச்சாரத்துலேருந்து நம்ம பேசலாம். ராமர் கோயிலுக்கு வாங்கின அந்த இடம், அதை இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு பல மடங்கு அதை அதிகமாக விலையை விற்றதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ஊழல் மறிந்த ஆட்சி இது. ஒரு பெரிய உன்னதமான ஆட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் தன்னைத்தானே பெருமையாக டாம்பீகமாக பேசினார் உலகத் தலைவர். இல்லை, மோடிக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேச்சர் மற்ற தலைவர்களுக்கு யார் இருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணால் யாரை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதனால 2029 வரைக்கும் மோடி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க தான் தலையிலே தான் மண் அடி போட்டுக்கிற சமாச்சாரம் சார். தான் தலையிலே, அதாவது இந்த கட்சிக்கு மோடியை விட்டால் வேறு யாரும் கிடையாதுங்க. 29 வரைக்கும் எழுதுன்னு போதும். எதுக்காக? இப்போ இப்போ 25 29 இன்னும் நிறையா நாள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 25 செப்டம்பர்லேயே நீங்கள் போக வேண்டாம். அதுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் ஏ நியூ இன்கம்பண்ட் இன் த பிளேஸ் ஆஃப் மோடி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது ரைட்டு. அது ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே இதை ப்ராசஸை ஃபைனலைஸ் பண்ணி இவர் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு நானே தான் இருப்பேன் அப்படிங்கிறது இது கேலி கூத்தான சமாச்சாரம். இந்த கட்சிக்கே மிகப்பெரிய கேட்டினை இந்த தனி மனித துதி என்பது ஏற்படுத்துகின்றது. ஆகவே அவர் போவது தான் நல்லது. அவரை பற்றி தான் திரு மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார்.
இதுல இப்போ வாஜ்பாய் நீங்க சுட்டி காட்டினீங்க. வாஜ்பாய் அவர்கள் 81 வயது வரைக்கும் பிஜேபியை வழி நடத்தினாரு. எல்கே அத்வானி 79 வயது வரைக்கும் இருந்தாரு. அவரும் அரசியல்ல வழி நடத்தினாரு அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? அப்போ அவரும் இருக்கிறதுல என்ன தப்பா இருக்க முடியும்? நான் யார் சார் அவர் வந்து என்ன இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நான் சொன்னேன்? அந்த பொசிஷனை விட்டு தான் போகணும்னு சொன்னேன். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அதாவது அந்த அவங்க வாஜ்பாய் பீரியடோ அல்லது எல்கே அத்வானி பீரியட்லையோ இந்த 75 அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. எல்கே அத்வானியே ஓரம் கட்டணுங்கிறதுக்காக இந்த 75ங்கிற பேச்சு வந்தது. வேறு யாரும் அவங்க அதற்கு காரணம் இல்லை, திரு மோடி அவர்கள் தான் காரணம். நமக்கு எப்பவும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு திரு எல்கே அத்வானி அவரை ஓரம் கட்டினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஓரம் கட்டினாங்க. இவரை திரு எல்கே மோடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது கோவாவில் நடந்த மிக முக்கியமான பார்லிமெண்ட்ரி போர்டுன்னு நினைக்கிறேன், பிஜேபியோடது. அதுக்கு என்ன பண்ணாங்க? இவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணது. யார்? ஆர்எஸ்எஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணது. அதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள், ஆர்எஸ்எஸ் ஐட்லாக் என்று சொல்லப்படுகின்ற அவர், எல்கே அத்வானியோட மிக நெருங்கிய தொடர்பு உடையவர். அவர் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் குறுக்க நிற்காதீங்க, மோடி வரட்டும், அவருக்கு ஒரு நல்ல பீமம் இருக்குது, குஜராத்தில் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற பேர்லாம் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஹிந்து மாஸ்கட் அப்படிங்கிற மாதிரி அந்த முகமூடியெலாம் போட்டிருக்காரு அவர். ஆகவே அவரை கொண்டு போய் வையுங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் சரியாக இருக்கும். அதற்கு நீங்கள் குறுக்க நிற்காதீங்க, தயவுசெய்து அவருக்கு வழிவிடுங்கள் அப்படின்னு ரொம்ப லாபி பண்ணி ஆர்எஸ்எஸ்ஸின் சார்பாகவே திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள் லாபி பண்ணதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஆர்எஸ்எஸ் விரும்பியது மோடியை. ஆனால் இப்போ வந்து அந்த 75 வயசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வயசு. அதை டிசைட் பண்ணுங்கிறது பிஜேபி. அதற்கு தகுந்தாப்பில் இவர் வந்து யாராவது ஒரு புது ஆளை போடணும். அந்த கட்சியில் யார் சார் இப்போ பிரசிடெண்ட்டு? பிரசிடெண்ட்டுக்கு 9 மாதம் கிட்டத்தட்ட ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதை கூட அவங்களால டிசைட் பண்ண முடியல. ஹூ இஸ் அ பிரசிடென்ட்? இன்னி வரைக்கும் நட்டா தான் நீடிக்கிறாரு. நட்டா தான் பேர் சார். இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு, நட்டாவா அல்லது இவரா நம்ம அமித்ஷாவா அப்படின்னு கேள்வி நீங்களே கேட்டுங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணிங்கிறார். அப்போ யார் பேசணும் சார்? அந்த தலைவர் தானே, நட்டா தானே பேசணும். இவர் அமித்ஷா தான் பேசுகிறார். கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறது யார்? அமித்ஷா. கூட்டணியுடைய தலைவரை யார் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா பாஜகவினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு டிசைட் பண்ணோம். என்ன சார் அது கேலி கூத்தாரு? எல்லாத்துக்கும் ரொம்ப அமித்ஷா அமித்ஷா அமித்ஷா. இப்போ 2 பேர் தான் சார் அந்த கட்சி. ஜனநாயகமே இல்லாத கட்சிங்கிறது பாஜக. 2 பேர், ஒன்று நரேந்திர மோடி, இன்னொன்று அமித்ஷா. மற்ற இவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் தே ஆர் நோபடி இந்த பார்ட்டி. தே ஆர் நோபடி இந்த பார்ட்டி. பாஜக அப்பர் ஹேண்ட் ஆயிடுச்சு. பாஜகவுக்கு தனியாக ஒரு அரசியல் செல்வாக்கு உருவாகிடுச்சு. ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இயங்க முடியும்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் பிஜேபியை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்த நினைக்கிறது, அது நடக்காது அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது சார். பிஜேபிக்குன்னு தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் இருக்கலாம், கேடரெல்லாம் இருக்கலாம். இப்போ டெல்லியில் நடந்த தேர்தல், அதில் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான உழைப்பு. அதே போல் ஹரியானா, அதே மாதிரி மகாராஷ்டிரா, அங்கெல்லாம் கடுமையாக பிஜேபிக்கு சார்பாக ஆர்எஸ்எஸ் உழைத்தது. அவங்க உழைக்கலைன்னா இந்த வெற்றியை பெற்றிருக்கவே முடியாது. இது வந்து அது அந்த தேர்தலில் ரிசல்ட்டெல்லாம் வரும்பொழுதே அதை பற்றி விலாவாரியாக அற்புதமான ஒரு அனாலிசிஸ்லாம் வந்தது. ஆகவே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் அவங்களால பெரிய வெற்றி பெற முடியாது. அது வந்து அதுதான் தாய் ஆர்கனைசேஷன். இட் இஸ் தி பேரண்ட் ஆர்கனைசேஷன். அதனுடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபிங்கிறது. தாயை மிஞ்சிய பிள்ளைகள் தானே. யார்? நான் தான் இப்போ நட்டா தான் சொன்னார், முன்னாடி எங்களுக்கு தேவையாக இருந்தது, இப்போ நாங்கள் வந்து வி ஹவ் க்ரோன், வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் இப்போ நாங்களே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசினார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் திடீர்னு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியத்துவத்தை அவர் புரிஞ்சுட்டார்? மகாராஷ்டிரா எலெக்ஷனில் எப்படி அவர் புரிஞ்சுட்டார்? அதே போல் விசிட் பண்ணார். அப்புறம் இல்லை இவர் நாக்பூருக்கு விசிட் பண்ணது இவர் நம்ம மோடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்
ஆஃப்டர் பிகமிங் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. உங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பாட்டு ஒரு 4 லைன் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். இது நான் என்னோட இட்டுக்கட்டின பாட்டெல்லாம் கிடையாது, ஆர்எஸ்எஸ்னுடைய பாட்டு. புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும், புதிய தலைமை மலர வேண்டும். நேர்மையாளர் வீர நெஞ்சர் நம்ப இயலும் நாணயத்தோர், தொண்டு செய்ய விரதம் பூண்டோர் தூயவர் அணி திரள வேண்டும், புதிய தலைமை மலர வேண்டும், புதிய தலைமை மலர வேண்டும். அவ்வளோதான் சார். புதிய தலைமையை ஆர்எஸ்எஸ் விரும்புகின்றது. அதாவது திரு மோடி அவர்கள் போக வேண்டும். அந்த இடத்துல வேறு யாரையாவது நீங்கள் சூட்டபுளான பர்சனாக போடுங்க. அவருக்கு 75 வயசு ஆகிவிட்டது. அன்ரிட்டன் லாவாக இருந்தாலும் அதை பல முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதுதான் ஸ்ட்ரிக்ட் ரூல். என்னதுக்காக நீங்கள் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை துரத்தி விட்டீங்க? அவர் வழிகாட்டுதல், மூத்தோர் வழிகாட்டுதல் குழுவில் உட்காண்டிருக்கார். அதேமாதிரி எல்கே அத்வானி உட்காண்டிருக்கார். ஜஸ்வந்த் சிங்கு அந்த மாதிரி தானே துரத்தி விட்டாங்க. ஆகவே நீங்கள் முன்னாடி பண்ணினீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த இப்போ பாதையிலே நீங்கள் போவது தான் நல்லது. அப்போ தான் இந்த கட்சி என்பது உருப்படும். 2 பேரை வச்சுன்னு இந்த டெமோக்ரஸியே இல்லாத, ஜனநாயகம் இல்லாத ஒரு கட்சி என்பது இன்றைக்கி பிஜேபியாக இருக்கின்றது. அவங்க 2 பேர் சொல்கிறது தான் இன்றைக்கி கட்சி. அது எப்படி ஏற்க முடியும்? மோடிக்கு ஸ்டேச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அரசு நினைக்குதா, அல்லது அந்த ஸ்டேச்சருக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய விமம் இருக்கா? சார் அவருக்கு ஸ்டேச்சர் இருக்கட்டும், இல்லா போனால் போட்டோம் சார். 75 வயசாயிடுச்சுன்னா வயசாயிடுச்சு தான். வயசாச்சுன்னா லெட் அஸ் அக்செப்ட். நீங்கள் கடைசி வரைக்கும் நான் செத்து போகிற வரைக்கும் நானே தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பேனுங்கிறதெல்லாம் அதெல்லாம் நல்ல ஒரு, அதாவது இந்த கட்சிக்கு நல்லதே கிடையாது. அவருக்கே ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகண்ட்லி. குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக அவர் தொடர்ந்து பணியாற்றினார். அதற்கு பிறகு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக வந்தார். அவர் தொடர்ந்து இன்னி வரைக்கும் இருந்துட்டுருக்கார். 2025 செப்டம்பர் வரைக்கும் இருப்பார். யாரும் ஒன்றும் பர்மனெண்ட்டே கிடையாது சார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அவரை வச்சு அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வேக்யூம் வந்ததுன்னா அடுத்து யாருன்னு நம்ம சொல்ல முடியும்னு கேள்வி எழுப்பப்படுதுல்ல. அதான் சார், அதை நீங்கள் டிசைட் பண்ணோம். எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி வச்சுருப்பீங்க? இந்த கட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்குது. இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபின்னு சொல்கிறீங்க. அந்த அவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு ஒரு தலைவர் என்பது யார் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு 240 பேர் நீங்கள் எம்பிஸை வச்சுட்டு இருக்கீங்க, அதை தேர்ந்தெடுக்க முடியாது. மோடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டா அந்த இடத்துல காங்கிரஸ் வந்துடும், காங்கிரஸ் எழுச்சி பெற்றுரும் மோடி இல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். அதுக்காக பர்மனெண்ட்டாக திரு மோடி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? நோபடி கேன் கிவ் கேரண்டி. யாருக்கும் ஒரு பர்மனெண்ட். நான் கிட்டத்தட்ட மோடி வயசாகுது எனக்கு. நான் 100 வருஷம் இருப்பேன், 150 வருஷம் இருப்பேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. நான் என்னுடைய முடிவு எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சக்ஸஷன் ஒரு இருக்குது. அது எதுக்கு சார்? ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு வச்சுருக்கான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ண முடியும், நல்ல எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதற்கு பிறகு ஒரு யாராக வரணும். இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் நேரு, ஜவஹர்லால் நேரு, அவருக்கு பிறகு யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த நாடு என்ன ஆகும், அழிஞ்சு போடுமா, ஒழிஞ்சு போடுமா? ஒன்றும் கிடையாது. அவர் போனார். அதுக்கு அதை விட ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ப்ரூவ் டு பி a வெரி சக்ஸஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டர். இந்திரா காந்தி ஃபேண்டாஸ்டிக் பிரைம் மினிஸ்டர். இன்ஃபேக்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுமானத்தில், என்னுடைய கணிப்பில் அவங்க தான் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ யாரோ வருவாங்க சார் அவங்க. அதனால் இது மோடி தான் நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? யாராக இருந்தாலும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜென்ட் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் அன்ரிட்டனாக நீங்கள் பிஜேபியில் 75 வயசுன்னு வச்சுருக்கீங்க. அதனால் இப்போ
இட் இஸ் டைம் ஃபார் மிஸ்டர் மோடி டு கோ. நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் ரொம்ப பெரிய ஆள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரில் என்ன யாருக்கும் ஒன்றுமே தெரியாதா என்ன? உலக அளவில் யாருக்குமே எந்த நாடை பற்றியும் தெரியாது, எந்த நாடும் ஒன்றும் இந்தியாவுக்கு மதிப்பே கொடுக்காதா என்ன? டெஃபினட்டாக இந்தியாங்கிறது மிகப்பெரிய டெமோக்ரஸி, உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் உள்ள நாடு. ஆகவே அதுக்கு தகுந்தாப்புல வெளிநாடுகளும் உலக நாடுகளும் நமக்கு அங்கீகாரம் நிச்சயமாக கொடுப்பாங்க. இப்போ 4வது பொருளாதார நிலையில் வந்திருக்கோங்கிற ஒரு விஷயங்களை உலக நாடுகளுக்கு நன்றாகத்தான் தெரியும். அது மோடினால தான் ஏற்பட்டதெல்லாம் கிடையாது. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய நிலைமையே எல்லா நாடுகளும் உணர்ந்து இந்தியாவுக்கு உள்ள தகுந்த மரியாதையை அளிப்பார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது போல், அந்த ஆர்எஸ்எஸ் பாட்டு போல், இட் இஸ் டைம் ஃபார் மிஸ்டர் மோடி டு கெட் அவுட் அண்ட் நியூ லீடர் ஷுட் பி செலக்டட். அதில் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது அந்த கட்சியோட முடிவு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.